ஹாய் ஆல், என் ஹஸ்பண்டோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 8. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி 1 week ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்றைக்கி வெயிட் செக் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ நாளைக்கு வெயிட் செக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க கூட நான் நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் ஒரு வாரம் இந்த டயட்டை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிறதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க எந்த டயட்டுமே 1 week ஃபாலோ பண்ண மாட்டாங்க, உடனே விட்டுருவாங்க கிரேவிங்ஸ்னால. இந்த முறை எனக்காக இந்த வீடியோக்காக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு 1 weekல. ஸோ நாளைக்கு வீடியோவில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்காங்கன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெண்பூசணி ஜூஸ் தான் குடிச்சிருந்தோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நெல்லிக்காய் ஜூஸ்க்கு பதில் வேறு எந்த ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு. வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெண்பூசணி ஜூஸ் குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது கட் ஹெல்த்துக்கு. வெயிட் லாஸில் எதுக்கினாலும் குடிக்கலாம். பட் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் குடிக்க வேணால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எங்களால் இந்த வெண்பூசணி ஜூஸ் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நெல்லிக்காய் ஜூஸே குடிச்சு பழகிடுச்சா, இது குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நெல்லிக்காய் ஜூஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பாக. பட் இது கொஞ்சம் கஷ்டம்தான் குடிக்கிறதுக்கு. ஆனால் எப்படி கஷ்டப்பட்டு குடிச்சாச்சு. ஆனால் ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்க மட்டும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் கார்ன் சாலட் சாப்பிட்ருந்தோம். லஞ்சுக்கு கீரை கூட்டு பீட்ரூட் பொரியல் வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்சு செஞ்சிருந்த குழம்பு பொரியல் எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் சப்பாத்தி மட்டும் போட்டு டின்னரை முடிச்சாச்சு.